ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்தாலுமே எடிட் பண்ணுறதுக்கு டைம் சுத்தமாக இல்லை. அதனால தான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. இது எப்பவும் போல் ஒரு நார்மலான சண்டே விலாக் தான். இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு சின்னதாக கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ, ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்றைக்குமே இந்த மாதிரி மீட்டிங் வைக்காங்க. சத்தியமாக போகிறதுக்கே மனசே இல்லை. ஆனாலுமே கம்பல்சரியாக வரணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனாலே மார்னிங்கே லஞ்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டே எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக எந்திக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கு மட்டன் சிக்கன் ரெண்டுமே வாங்கியிருந்தோம். மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் 65 பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். சாதம் ரெடி பண்ணியாச்சு, மட்டனும் வேக வச்சு எடுத்தாச்சு. பல்லாரி தக்காளி அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நம்ம குழம்பு வச்சிடலாம். எனக்கு லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு தான் டைம் இருந்தது. அதனால் கிச்சன் ரொம்பவே கேவலமாக தான் இருந்தது. அதை எங்கள் அம்மா நீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். மார்னிங் ஒரு 10 o'clock போனேன். ஈவினிங் 4:35 இந்த டைம்க்குலாம் முடிஞ்சிருச்சு. அங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியது இருந்தது. அடுத்து பாப்பாவுக்கு பழம் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். இந்த ஸ்டாண்டு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு உட்டன் ஸ்டாண்டு. இது நல்லாவே பேக்கிங் நல்லா பபிள் ட்ராப்லாம் பண்ணி சூப்பராக அனுப்பியிருந்தாங்க. இது அந்தளவுக்கு ஸ்டடியாக இருக்காது. பட் ஒரு லைட் வெயிட் திங்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். நல்லாவே இருந்தது. இது கூடவே அட்டாச்சாக ஸ்க்ரூஸும் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம வாலில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் 200 சம்திங் தான். ஆனால் இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம ஹெவியாக எதுவுமே வைக்க முடியாது.
லைட் வெயிட்டாக ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அதில் வந்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டை ஒரு ட்ரில்லரை வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்கல்ல அதை வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது லைட் வெயிட் ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் அதில் வச்சோன்னே பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு வந்து தனியாக ஒரு அண்ணன்ட்ட வந்து பால் வந்து வாங்குவோம். அவங்க வந்து மாடு வந்து ஈனி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதில் வந்து கடம்பு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூடன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாலில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அடுத்ததாக வந்து ஏலக்காய் பொடி, இது ரெண்டும் சேர்த்துட்டு வந்து நல்லா ரொம்ப நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருந்தால் அது வந்து ரெடி ஆயிரும். பாப்பாவுக்கு இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா வந்து பிடிக்கல, அதனால் வந்து அவள் வந்து ரொம்ப சாப்பிடல. ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலை. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு நைட்டு வந்து மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம். அந்த லைட் எல்லாத்தையுமே வந்து சுற்றி வந்து பார்ப்பா. அதனால் லைட்டு கொஞ்சம் நேரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்து வந்து அவளையும் வந்து தூங்க வச்சாச்சு. இன்றைக்கி டே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வந்து போச்சு. இந்த டே அப்படியே நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்து போகணும். சாம்பார் பொடி வந்து ரொம்ப நாளாகவே வந்து இல்லை. ஆச்சி சாம்பார் மசாலா தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் இன்றைக்கி மார்னிங்கே வந்து அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா நான் வந்து போகிறப்பவே வந்து மில்லில் கொடுத்து ரெடி பண்ணிடலாம், அதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார் பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு 200 கிராம் வந்து சேர்த்துக்கலாம். அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு 200 கிராம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் வந்து நமக்கு வந்து பொடி ரொம்ப நாளாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 200 கிராம் வந்து உளுந்தம்பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா வந்து வறுபடும்போது பொடியுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி வந்து கிடைக்கும். அதனாலேயே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஒவ்வொரு பொருளும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பீஸ் எடுத்து வாயில் எடுத்து போட்டு நல்லா வந்து நொறுங்கணும். அந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் நம்ம. அடுத்ததாக 100 கிராம் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம சீரகம் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான மனம் வந்து இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் வறுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அதோட மனம் வந்து நல்லாவே இருக்கும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ரெடி பண்ணுற பொடியை வந்து சாம்பாருக்கு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, புளிக்குழம்புன்னு எல்லா குழம்புக்குமே நான் வந்து சேர்த்துப்பேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக 100 கிராம் மிளகும் வந்து சேர்த்துக்கலாம்.
நம்ம குழம்பு வைக்கும்போது தனித்தனியாக நம்ம மல்லி, கொத்தமல்லி இந்த மாதிரி வறுத்து அரைச்சும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து அவ்வளோவா வந்து டைம் இருக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பொடியை வந்து சேர்த்துக்கும் போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 100 கிராம் கிட்ட கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து அப்படியே வந்து நல்லா வந்து வெடிக்கும். இதான் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இதையும் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கரிஞ்சிட்டா கூட அதோட அரோமாவே அப்படியே வந்து போயிடும். நல்லாவே இருக்காது. பொடி வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக வந்து ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கரிஞ்சிடாமையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து 200 கிராம் வெந்தயம் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன். அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். அகைன் அரிசி வந்து பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம், புழுங்கல் அரிசி எதுனாலும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வந்து திக்னஸ் நல்லா கொடுக்கும். அதனால் அரிசி வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக வந்து கருவேப்பிலை ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து காய்ந்த கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் நல்லா வறுத்து அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். காய்ந்த கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக கல் உப்பு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். கல் உப்புலேயும் வந்து நல்லா மாய்ஸ்சர் இருக்கும், நல்ல ஈரப்பதம் இருக்கும். அதனால் நல்லா வந்து அதை வறுத்து எடுத்துட்டு அது கூட சேர்த்துக்கலாம். கல் உப்பு நம்ம மெயினாக வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப நாளாக வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு தான் மெயினாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் அது சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதையும் வந்து சேர்த்து நல்லா அது வந்து எண்ணெய் நம்ம ஆட் பண்ணுறதுனால லைட்டாக வந்து பொரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு அது ஆகும்போது நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மல்லி வந்து 1/2 கிலோ சேர்த்துருக்குறேன். மல்லி வந்து நம்ம வந்து 1/2 கிலோ சேர்த்தோம்னா வத்தல் 1 கிலோ சேர்த்துக்கலாம். இதே மல்லி வந்து 1 கிலோ சேர்த்துட்டிங்கன்னா வத்தல் வந்து 1.5 கிலோவாக வந்து சேர்த்துக்கணும். 1/2 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் வந்து ரேஷியோ. ஒரே பேட்சில் போட முடியாதுங்கிறதுக்காக நான் வந்து 2 டைமாக வந்து மல்லியை தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். மல்லியில் எந்த ஒரு டஸ்ட்டு, குச்சி இந்த மாதிரி இருக்கும், அது எதுவுமே இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. வத்தலை தவிர இப்போ எல்லா பொருளுமே வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். சூடாக இருந்ததுனால கொஞ்சம் ஆறட்டுங்கிறதுக்காக ஃபேனு கீழே லைட்டாக வந்து பரத்தி விட்டுக்கிட்டேன். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வத்தலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து உடையணும் வத்தல், அந்த அளவுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வத்தலும் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இது கொஞ்ச நேரம் ஃபேனு கீழே வச்சுட்டு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது அதை வந்து மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவேன். இதோட இந்த vlog வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.